வணக்கம். ஒரு நிமிஷம். நீங்க இப்ப யூஸ் பண்ற டெக்னாலஜிய பத்தி யோசிச்சு பாருங்க. ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல வெறும் கல்ல மட்டும் வச்சு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? வாங்க, பல லட்சம் வருஷம் பின்னாடி போய் நம்ம தமிழ்நாட்டோட கற்காலத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போவோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் சேர சோழ பாண்டியர்கள் வரலாறுனா நல்லா தெரியும். ஆனா அதுக்கும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதே மண்ணுல ஒரு நாகரிகம் இருந்திருக்கு. அந்த கதை தான் தமிழ்நாட்டோட உண்மையான ஆரம்பம். அது எவ்வளவு பழமையானதுன்னு நினைக்கிறீங்க? வாங்க அதோட ஆழத்தை பார்க்கலாம். 3,85,000 வருஷம். அடேங்கப்பா, இது சும்மா ஒரு நம்பர் இல்ல. யோசிச்சு பாருங்க. நம்ம பிரமிட், ரோமானிய சாம்ராஜ்யம்னு பேசுறோம்ல. ஏன் மனுஷன் எழுத கத்துக்கிட்டதை விட பல மடங்கு பழமையான ஒரு வரலாறு இது. இதோட ஆதாரமெல்லாம் எங்கேயும் இல்ல, நம்மள சுத்தி நம்ம மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கு. சரி, ஒரு கேள்வி வருதுல்ல. இவ்ளோ பழமையான காலத்தை பத்தி எந்த எழுத்து ஆதாரமும் இல்லாதப்போ நமக்கு எப்படி தெரியும்? பதில் சிம்பிள். அவங்க விட்டுட்டு போன அந்த கற்கள்ல தான் இருக்கு. அந்த கற்கள் தான் அவங்களோட கதைய நமக்கு சொல்ற ஒரு மௌன சாட்சி. ஓகே, இந்த டைம் டிராவல நமக்கு வழிகாட்ட இதோ ஒரு டைம்லைன். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த முக்கியமான மாற்றங்களை நமக்கு காட்டும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பழைய காலம். வாங்க போகலாம். இது மனுஷனோட டெக்னாலஜி ஹிஸ்டரியில ஒரு ரொம்ப முக்கியமான பீரியட். முன்னாடியெல்லாம் கருவிகள் பெருசா கரடுமுரடா இருக்கும். ஆனா இப்போ அந்த நிலையெல்லாம் மாறி அந்த கருவிகளை செதுக்கி அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்ல உருவாக்க கத்துக்கிட்ட நேரம் இது. கிட்டத்தட்ட 3,85,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 1,72,000 வருஷம் வரைக்கும் இந்த காலம் இருந்திருக்கு. இந்த டைம்ல அவங்க டூல்ஸ் டெக்னாலஜில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பெருசா கரடுமுரடா இருந்த கருவிகளுக்கு பதிலா சின்னதா ஷார்ப்பா ரொம்ப எஃபெக்டிவான கருவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இது அவங்களோட யோசிக்கிற திறன் அடுத்த லெவலுக்கு போச்சுங்கிறதுக்கு முதல் அடையாளம். இங்க பாருங்க, இதுதான் அவங்களோட டூல் கிட். கைக்கோடரி, வெட்டுக்கருவி இதெல்லாம் தொடர்ந்து இருந்தாலும் அது கூடவே ஸ்கிராப் பண்றதுக்கு, ஓட்ட போட, வெட்ட, இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஸ்பெஷலா ஒரு சின்ன கருவிய செஞ்சிருக்காங்க. இதுவே அவங்களோட வேலையில எவ்வளவு பெர்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு நமக்கு காட்டுது இல்லையா? இதெல்லாம் ஏதோ கற்பனை கதை கிடையாதுங்க, நிஜமாவே நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல புதுப்பட்டி, சிவலாக்கோட்டை மாதிரியான இடங்கள்ல ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் இன்னிக்கும் இந்த காலத்தை சேர்ந்த கருவிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நிஜமான வரலாற்று புத்தகங்கள். சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இடைக்கற்காலம். இந்த காலகட்டம் மனுஷனோட வரலாத்துல ஒரு புது டெக்னாலஜி புரட்சியே கொண்டு வந்துச்சு. அது என்ன தெரியுமா? இந்த சின்னஞ்சிறிய நுண்கற்கருவிகள் தான். இந்த நுண்கற்கருவிகள் பேருக்கேத்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த ஷார்ப்பான கருவிகளை அம்பு முனையிலையும் ஈட்டிலையும் ஃபிக்ஸ் பண்ணி முன்ன விட ரொம்ப துல்லியமா வேட்டையாட முடிஞ்சுது. சொல்லப்போனா இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். இப்ப இந்த கம்பேரிசனை பாருங்க. லெஃப்ட்ல இருக்கிற அந்த பெரிய வெயிட்டான கைக்கோடரிக்கும் ரைட்ல இருக்கிற பிறை முக்கோண வடிவ நேர்த்தியான கருவிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? இது சும்மா ஒரு ஷேப்ல வந்த மாற்றம் மட்டும் இல்ல. அவங்களோட வேட்டையாடுற முறை, சாப்பாட்டு பழக்கம், ஏன் அவங்களோட வாழ்க்கை முறையே மாறிடுச்சுங்கிறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம் இது. இந்த சுரண்டும் கருவிகள், அதாவது ஸ்கிரேப்பர்ஸ், இது எதுக்கு யூஸ் ஆச்சு? ஒரு சிம்பிளான உதாரணத்தோட இதை புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம கிச்சன்ல காய்கறியோட தோலை சீவரத்துக்கு ஒரு கருவி யூஸ் பண்றோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி அன்னைக்கு அவங்க மிருகங்களோட தோலை சுத்தம் செய்யவும் மரப்பட்டைகளை சுரண்டாவும் இதை யூஸ் பண்ணிருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டோட தென் பகுதிகளை, தூத்துக்குடி பக்கத்துல தேரிகள்னு சொல்ற செம்மணல் குன்றுகள் இருக்கு. இது ஒரு ரொம்ப யுனிக்கான நிலப்பரப்பு. இந்த குன்றுகள்ல தான் இடைக்கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான ரொம்ப முக்கியமான ஆதாரமான இந்த நுண்கற்கருவிகள் அதுவும் நிறைய கிடைச்சிருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது மனுஷ வரலாற்றோட ஒரு மிகப்பெரிய புரட்சி, புதிய கற்காலம். இந்த கட்டத்துல தான் மனுஷன் வேட்டையாடி அலைஞ்ச வாழ்க்கைய விட்டுட்டு ஒரே இடத்துல செட்டில் ஆகி வாழ்ற ஒரு புது வாழ்க்கை முறைக்கு மாறினான். இந்த மாற்றங்கள் தான் மனுஷனோட வரலாற்றையே மொத்தமா மாத்திருச்சு. முதல் தடவையா விலங்குகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க, திட்டமிட்டு விவசாயம் பண்ண கத்துக்கிட்டாங்க. இதனால என்னாச்சு? அவங்களோட நாடோடி வாழ்க்கைக்கு ஒரு என்கார்டு போட்டுட்டு முதல் முறையா சின்ன சின்ன கிராமங்கள் உருவாக ஆரம்பிச்சது. மனுஷன் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இடத்துல தன்னோட வீட்டை அமைச்சு வாழ ஆரம்பிச்சான். இதே காலகட்டத்தோட இன்னொரு சூப்பரான கண்டுபிடிப்பு மட்பாண்டம். ஆமா, களிமண்ண வச்சு பாத்திரங்கள் செஞ்சு அத நெருப்புல சுட்டு ஸ்ட்ராங்காக்க கத்துக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு சமைக்கிறதையும் சாப்பாட்டை சேமிச்சு வைக்கிறதையும் முன்ன விட ரொம்ப ஈஸியாக்கிருச்சு. இதனால அவங்களோட லைஃப் ஸ்டைலே ஒரு படி மேல போச்சு.
நம்ம புதிய கற்காலம் பத்தி பேசும்போது பையம்பள்ளிங்கிற ஒரு இடத்த பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டுல புதிய கற்கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம். வேலூர் மாவட்டத்துல இருக்கிற இந்த பையம்பள்ளியில நடந்த அகழாய்வுல தான் நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த விவசாயம், கால்நடை வளர்ப்பு இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல கிடைச்சதுலயே ரொம்ப பழமையான ஆதாரம் கிடைச்சது. இங்க அவங்க கொள்ளு, பாசிப்பயிறு மாதிரியான பயிர்களை விளைவிச்சதும் மட்பாண்டங்களை யூஸ் பண்ணதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது நிஜமாவே ஒரு ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு. சரி, நாம இதுவரைக்கும் ஒரு பெரிய பயணத்தை கடந்து வந்திருக்கோம். கரடுமுரடான கல்லை யூஸ் பண்ண மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட டெக்னாலஜிய வளர்த்துக்கிட்டு விவசாயம் செஞ்சு கிராமங்கள்ல வாழ ஆரம்பிச்சு ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்த்தோம். இந்த டைம்லைனை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. பழைய கற்காலத்துல ஒரு வேட்டைக்காரனா இருந்தவன் இடைக்கற்காலத்துல ஒரு திறமையான டூல் மேக்கரா மாறி புதிய கற்காலத்துல ஒரு விவசாயியா உருமாறின இந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது மனுஷ இனத்தோட விடாமுயற்சிக்கும் அவனோட முடிவே இல்லாத கண்டுபிடிப்பு திறனுக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். யோசிச்சு பாருங்க, கல்லோட டெக்னாலஜியே மனுஷனோட வாழ்க்கையை இவ்ளோ மாத்திருக்குன்னா அடுத்த பெரிய ஜம்ப் என்னவா இருந்திருக்கணும்? ஆமா, மனுஷன் உலோகத்தை, அதாவது மெட்டலை கண்டுபிடிக்கிறான். அப்போ வரலாறு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்குது. அது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம். வாங்க, இன்னைக்கு நாம தென்னிந்தியா முழுக்க அமைதியா நிக்கிற சில பிரம்மாண்டமான கல் சின்னங்களை பத்தி பார்க்கலாம். பார்த்தா வெறும் கல்லு மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு முழு நாகரிகத்தோட தொடக்கமே ஒளிஞ்சிருக்கு. அதோட கதையை தான் நாம இப்ப கேட்க போறோம். முதல்ல இந்த பெரிய கல் தூணை பாருங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சின்னங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இதை யாரு கட்டியிருப்பா? சரி வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். நாம இப்போ ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி இந்த 2 கேள்விகளுக்கும் பதில தேட போறோம். பல நூற்றாண்டுகளா மௌனமா இருக்கிற இந்த கல் சாட்சிகளை நாம பேச வைக்க போறோம். நம்மளோட முதல் கட்ட விசாரணை இதுதான். இந்த கல் அமைப்புகளோட நோக்கம் என்ன? இது எதுக்காக கட்டப்பட்டது? இதுக்கான பதில் அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கும் இறந்தவங்களுக்கும் நடுவுல இருந்த ஒரு ஆழமான உறவுல புதைஞ்சிருக்கு. இந்த நினைவு சின்னங்கள் வெறும் சின்னங்கள் இல்ல, அதெல்லாம் ரொம்பவே நுட்பமா கட்டப்பட்ட கல்லறைகள். இத நாம பெருங்கற்கால ஈமச் சின்னம்னு சொல்றோம். இரும்பு காலத்துல வாழ்ந்த மக்கள் இறந்தவங்களுக்காக பெரிய பெரிய கற்களை வச்சு இதை கட்டியிருக்காங்க. அந்த கல்லறைகளுக்குள்ள இறந்தவங்களோட எலும்புக்கூடுகள் கூடவே இரும்பு பொருட்கள், மணிகள் மாதிரியான பொருட்களையும் வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பேரு ஈமப் பொருட்கள். இறந்தவங்க அவங்களோட அடுத்த வாழ்க்கையில இதையெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு அவங்க நம்பியிருக்கலாம். இந்த நம்பிக்கை உங்களுக்கு வேற எதையாவது ஞாபகப்படுத்துதா? ஆமா, இதே மாதிரி ஒரு பழக்கத்தை நாம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். எகிப்துல இருக்கிற பிரமிடுகள். அங்கேயும் மன்னர்கள் இறந்த பிறகு அவங்களோட அடுத்த உலக பயன்பாட்டுக்காக செல்வங்களெல்லாம் கூடவே வச்சு புதைச்சாங்க. சரி, ஆனா இந்த ஈமச் சின்னங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கதை சொல்லுது. வாங்க, சில முக்கியமான வகைகளை பார்க்கலாம். முதல்ல ஈம தொட்டிகள். இத பாருங்க, சுட்ட களிமண்ணால செஞ்ச பெரிய பெட்டிகள் மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல இதுக்கு பல கால்கள் வச்சு ஒரு விலங்கு மாதிரி கூட வடிவமைச்சிருக்காங்க. இறந்தவங்களோட உடலை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது கற்திட்டைகள். பார்த்த உடனே ஒரு பெரிய கல்மேச மாதிரி தெரியுதா? இந்த மாதிரியான அமைப்பு தென்னிந்தியா முழுக்கவும் பரவலா இருக்கு. இறந்தவங்களோட நினைவா எழுப்பப்பட்ட ஒரு பொதுவான, அதே சமயம் ரொம்ப கம்பீரமான சின்னம் இது. அதுக்கப்புறம் கல்திட்டைகள். இதுவும் கற்திட்டைகள் மாதிரிதான், ஆனா ஒரு வித்தியாசம். இது பூமிக்கு மேல இல்லாம பூமிக்கு அடியில கட்டப்பட்ட கல்லறைகள். இதுல இடுதுளைன்னு ஒரு வட்டமான ஓட்டை இருக்கு. அது ஒரு சுவாரஸ்யமான மர்மம். அத பத்தி நாம பாப்போம். கடைசியா முதுமக்கள் தாழிகள். இறந்தவங்களோட உடலை பெரிய மண்பானைகளுக்குள்ள வச்சு புதைக்கிற இந்த பழக்கம் ஆதிச்சநல்லூர் மாதிரியான இடங்கள்ல ஆயிரக்கணக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அந்த காலத்தோட ஒரு முக்கியமான ஈமச்சடங்கு முறையா இருந்திருக்குன்னு தெரிய வருது. சரி, முன்னாடி நாம அந்த கல்திட்டைகள்ல ஒரு ஓட்டை இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அது எதுக்குன்னு ஒரு தியரி இருக்கு. இறந்தவங்களோட ஆன்மா அந்த கல்லறைக்குள்ள இருந்தும் வெளியே போய் வர்றதுக்கான ஒரு நுழைவாயிலா அது இருந்திருக்கலான்னு சொல்றாங்க. இது அவங்களோட ஆன்மீக நம்பிக்கைகள் எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னு காட்டுது. சரி, இப்ப நாம கல்லறைகள்லேருந்து வெளியில வருவோம். இந்த பிரம்மாண்டமான சின்னங்களை எல்லாம் கட்டின அந்த மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க, அவங்க சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஆராய்வோமாங்க. அவங்களோட சமூகத்துக்கு 3 முக்கியமான தூண்கள் இருந்துச்சு. 1 உலோகங்களை கையாளுற திறமை, 2வது விவசாயத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம், 3வது முறையான நீர்ப்பாசன அமைப்பு. ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாம். அவங்க உலோக வேலையில ரொம்பவே கைதேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. இரும்பு, வெண்கலத்துல பொருட்கள் செஞ்சது மட்டும் இல்லாம தங்கத்திலையும் சங்கிலையும் ஆபரணங்கள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விலை உயர்ந்த கற்கள்ல இருந்து மணிகளையும் செஞ்சிருக்காங்க.
அவங்களோட கைவினை திறனுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். விவசாயம் தான் அவங்க பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருந்துருச்சு. திணை, நெல் இதையெல்லாம் பயிர் செஞ்சிருக்காங்க. மாடு, ஆடு வளர்த்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஆறுகளுக்கு பக்கத்துல குளங்களை வெட்டி நீர்ப்பாசனத்தை சரியா நிர்வகிச்சிருக்காங்க. இதுவே அவங்க சமூக அமைப்பு எவ்வளவு திட்டமிட்டதா இருந்துச்சுன்னு காட்டுது. இப்போ ஒரு முக்கியமான ஆழமான கேள்விக்கு வருவோம். பண்டைய தமிழ்நாட்டோட இந்த மக்கள் யாரு? இவங்களோட பூர்வீகம் என்ன? இது சம்பந்தமா 2 முக்கியமான கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு லெமுரியா கோட்பாடு. 19ஆம் நூற்றாண்டுல முன்வைக்கப்பட்ட இந்த கோட்பாடு தமிழர்களோட தோற்றத்தை கடலுக்குள்ள மூழ்கி போன ஒரு கண்டத்தோட தொடர்பு படுத்துது. இன்னொரு பக்கம் தொல்பொருள் சான்றுகள் என்ன சொல்லுதுன்னா, தென்னிந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல ரொம்ப பழங்காலத்திலிருந்தே மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுது. இந்த கதையை நாம முடிக்கும்போதே இந்த காலகட்டத்தோட உண்மையான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த கல்சின்னங்கள் நமக்கு விட்டு சென்ற பாடம் என்ன? இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். இரும்பு காலங்கிறது ஒரு தனி காலகட்டம் இல்ல. இந்த காலத்துல உருவான விவசாயம், உலோக தொழில்நுட்பம், சமூக அமைப்பு இது எல்லாம் தான் பின்னாடி வந்த இலக்கியத்துக்கும் பண்பாட்டுக்கும் பெயர் போன சங்க காலத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. இந்த கால வரிசையை கொஞ்சம் பாருங்க. மனிதன் கருவிகளை செய்ய கத்துக்கிட்ட பழைய கற்காலம், அப்புறம் விவசாயம் ஆரம்பிச்ச புதிய கற்காலம், இதோட தொடர்ச்சியா வந்ததுதான் இந்த இரும்பு காலம். இந்த காலகட்டம் தான் தமிழ்நாட்டோட பொற்காலமான சங்க காலத்துக்கு ஒரு பாலமா அமைஞ்சது. இந்த மக்கள் போட்ட அஸ்திவாரத்தை மேலதான் ஒரு பெரிய நாகரிகமே எழுந்துகின்னுச்சு. ஒரு நாகரிகத்தோட கதையை தெரிஞ்சிக்க எப்பவுமே எழுதப்பட்ட வரலாறு தான் வேணுமா? இல்ல. சில நேரங்கள்ல அவங்க விட்டுட்டு போன சில பொருட்கள் 1000 புத்தகங்கள் சொல்லாத கதைகளை நமக்கு சொல்லும். வாங்க, இன்னைக்கு நாம பண்டைய தமிழ்நாட்டோட இரும்பு காலத்துக்கு போய் அந்த மௌனமான சாட்சிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம். சரி, இப்போ உங்க முன்னாடி ஒரு சவால். ஒரு மக்கள்கிட்ட அவங்களோட வரலாற்றை பத்தி எழுதப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க கதையை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க, இந்த தொல்பொருள் மர்மத்தோட முடிச்ச அவிழ்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கான பதில் அவங்க விட்டுட்டு போன பொருட்கள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொரு பொருளும் ஒரு கதையை சொல்லுது. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அத காது கொடுத்து கேட்கணும். முதல்ல நாம டைம் டிராவல் பண்ணி போக போறது இரும்பு காலத்துக்கு. அங்க எழுத்து மூலமா எந்த ஆதாரமும் இல்ல. ஆனா பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கிற தடயங்கள் ஏராளம். அதுங்க தான் நமக்கு வழிகாட்ட போகுது. நம்மளோட முதத்துப்பு ரொம்பவும் சாதாரணமா பார்க்குற ஒரு பொருள்ல இருந்து தான் தொடங்குது. மண்பானைகள். இதுங்க வெறும் பாத்திரங்கள் மட்டும் இல்ல, அந்த கால வாழ்க்கையோட நேரடி சாட்சிகள். இப்ப நீங்க பாக்குறது ஆதிச்சநல்லூர்ல கிடைச்ச கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பானைகள். இது அந்த காலத்தோட ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல பல தொல்பொருள் தலங்கள்ல இதை நாம பார்க்க முடியும். இதோட டிசைன் ஒரு கலை மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான டெக்னாலஜியும் இருக்கு. இந்த மண்பானைகளோட ஸ்பெஷாலிட்டியே அதோட நிறம்தான். உள்ள கருப்பாகவும் வெளிய சிவப்பாகவும் பளபளப்பான மேற்பரப்போடவும் இருக்கு. இதையெல்லாம் அவங்க சமையல் செய்யவும் பொருட்களை சேமிச்சு வைக்கவும், ஏன் சாப்பிட்றதுக்கு கூட பயன்படுத்தி இருக்காங்க. இதுவே அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்குது இல்லையா? சரி, சமையல் அறையிலிருந்து நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். இரும்போட வருகை வெறும் பாத்திரங்களை மட்டும் உருவாக்கல, அது ஒரு புதிய தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வந்தது. இங்க நீங்க பாக்குற பொருட்கள் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை நமக்கு சொல்லுது. இரும்ப வலிமைக்காகவும் வெண்கலத்தை அழகுக்காகவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்னு போர்க்களத்துக்கு, இன்னொன்னு கலைக்கூடத்துக்கு. அவங்களோட தேர்வு ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு. வாள், குத்துவாள் மாதிரி ஆயுதங்களுக்கும் விவசாய கருவிகளுக்கும் இரும்ப பயன்படுத்தினாங்க. ஆனா கிண்ணங்கள், கண்ணாடிகள், மணிகள் மாதிரி கலைநயமான பொருட்களை செய்யறதுக்கு வெண்கலத்தை பயன்படுத்தினாங்க. இது அவங்களோட தொழில்நுட்ப அறிவை மட்டுமில்ல, அழகியல் உணர்வையும் நமக்கு காட்டுது. ஆஹா, இந்த பானைகளும் ஆயுதங்களும் அவங்க உருவாக்குன சமூகம் மற்றும் மக்களை பத்தி உண்மையில என்னதான் சொல்லுது? அவங்க சமூகத்துல வெவ்வேறு பிரிவினர் இருந்தாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில் அவங்க வாழ்ந்த வீடுகள்ல இல்ல. அப்போ எங்க இருக்கு? அவங்க இறந்த பிறகு புதைக்கப்பட்ட இடங்கள்ல தான் இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த புதைக்குழிகள் தான் ஒரு சமூகத்தோட அமைப்பை புரிஞ்சுக்க கிடைச்ச ஒரு பொக்கிஷம். சில புதைக்குழிகள்ல நிறைய ஆயுதங்கள் கிடைக்குது, சிலதுல விவசாய கருவிகள் இருக்கு. இந்த மாதிரி இறந்தவங்களோட சேர்த்து புதைக்கப்பட்ட பொருட்கள் அவங்க உயிரோட இருந்தப்போ என்னவா இருந்தாங்க, அவங்க சமூக அந்தஸ்து என்னன்னு நமக்கு காட்டுது. இந்த சான்றுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சமூகத்துல விவசாயம் செய்யறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, வேட்டையாடுறவங்க, அப்புறம் பானை செய்யற குயவர்கள், இரும்பு வேலை செய்யற கொள்ளர்கள்னு பல திறமையான குழுக்கள் இருந்திருக்காங்கன்னு நம்மால ஒரு சித்திரத்தை உருவாக்க முடியுது. அப்போ எதுக்கு இத்தனை ஆயுதங்கள்? ஏன்னா சமூகம் வளர வளர
சின்ன சின்ன அரசுகள் உருவாக ஆரம்பிச்சது, நிலத்துக்காகவும் கால்நடைகள் மாதிரியான வளங்களுக்காகவும் சண்டைகள் அதிகமாச்சு. இரும்போட பயன்பாடு இந்த மோதல்களை ஒரு புதிய கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. சரி, இந்த இரும்பு காலம் தமிழ் வரலாற்றுல ஏன் இவ்ளோ முக்கியமானது? வாங்க இந்த காலவரிசையில அதோட இடத்தை பார்க்கலாம். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இரும்பு காலம்ங்கிறது ஒரு தனி அத்தியாயம் கிடையாது. இதுதான் நம்ம கொண்டாடுற புகழ்பெற்ற சங்க காலத்துக்கான கலாச்சார மற்றும் தொழில்நுட்ப அடித்தளத்தையே போட்டு கொடுத்துச்சு. சொல்லப்போனா இந்த அஸ்திவாரம் இல்லாம அந்த மாளிகையே எழுந்திருக்காது.